Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Elements Senior Living நல்ல retired lifeக்கு first step. வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. Call 78268 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. நண்பர்களே வணக்கம். மீண்டும் இந்த பட்ஜெட் நேரலை நிகழ்ச்சியில இணைந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நேரலையில நம்மிடையே பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயண் திருப்பதி நம்மோடு இணைந்திருக்கிறார் ஸ்டூடியோல. வணக்கம் சார், ரொம்ப நன்றி சார். ஆஃப்டர் லாங் கேப் நம்ம வந்து ஸ்டூடியோல நம்ம மீண்டும் ஸோ வெரி ஹாப்பி சார். இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுச்சு. ஏன்னா வந்து 2 வகையில் அது ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸா பார்த்தாங்க. ஒன்று வந்து நீங்க கிளைம் பண்ணிட்டு இருந்தீங்க, பாஜக ஆட்சியுடைய 10 ஆண்டு கால சாதனைகளுக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு தான் 3வது முறையான வாய்ப்பு அப்படின்னு. ஸோ 3rd டைமா நீங்க வந்து பண்றது. அண்ட் இன்சிடென்ட்லி ஒரு தமிழச்சியாவும் ஒரு பெண்ணாவும் இருக்கக்கூடிய திருமதி நிர்மலா சீதாராமன் 7th டைமா கன்சிக்யூட்டிவா அது வந்து இடைவிடாம பண்றாங்க. அது வந்து மொராஜி தேசாய் 6 டைம்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் டோட்டலா 10 டைம்ஸ் பண்ணியிருக்காரு. பட் வந்து அன்இன்டரப்டடா 6 டைம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 7th டைம் அப்படிங்கிறனால இவங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுச்சு. அந்த எதிர்பார்ப்புகளை ஃபில்ஃபில் பண்ணியிருக்குதா அப்படின்னு திமுகல பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் பேசினார். அவர் பேசும்போது, நான் ஒண்ணுமே இல்லை, 0 முட்டையெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, பட் நாங்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுடைய ஓப்பனிங் ரிமார்க்ஸ் ஆன் திஸ் பட்ஜெட். இல்லை, இது இந்தியாவுக்கான பட்ஜெட். ஏன்னா திமுகவில் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக ஒரு ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை. கடந்த 10 வருடங்களாக நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருந்தோமோ அதில் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்வது முழுக்க கட்டமைப்பை பெருக்குவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இதற்கு முன்னாலே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ராமசேஷன் அவர்கள் பேசியதை. அவர் சொன்னதுபடி புறா என்று சொல்லப்படுகிற ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இது வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவர் வந்து ஒரு பெரிய புத்தகமே போட்டிருக்காரு. எப்படி ஒரு இந்தியாவை, எப்படி மகாத்மா காந்தி அவர்கள் கிராமப்புறங்களில் இந்தியாவை நாம் பார்க்க வேண்டும், அங்குதான் இந்தியா இருக்கிறது என்று சொன்னாரோ, அதை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கிராமப்புறங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் நகர்ப்புறங்களுக்கும் கொடுத்திருக்கிறோம் இந்த நிதிநிலை அறிக்கையில் என்றது மிக மிக குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கடந்த 10 வருடங்களில பல்வேறு கல்வி நிலையங்கள், பள்ளிகளுக்கான நாம அந்த முக்கியத்துவம் இதையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது கிராமப்புறங்கள்ல தொழில் வளர்ச்சி, அங்க இருக்கக்கூடிய வேளாண் வளர்ச்சி, அதாவது நாம அக்ரிகல்ச்சரை எப்படி, விவசாயத்தை எப்படி நாம முன்னேற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இயற்கை விவசாயத்துல மிக ஒரு முக்கியமான ஒரு பங்கை நாம் ஆற்ற வேண்டியிருக்கிறது. இப்படி முழுக்க யார் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்கள் வேலை வாய்ப்புக்காக தங்களுடைய குடும்பங்களை விட்டு வெளியே செல்லாது நம் இடத்துல இருந்து நாம் நம் பணியை பார்ப்போம் என்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை இந்த நிதிநிலை அறிக்கையானது கொடுத்திருக்கிறது. கவர்மெண்ட் ஹஸ் காட் நோ பிசினஸ் டு டூ பிசினஸ் என்பதை மீண்டும் நம்முடைய பாரத பிரதமர் உணர்த்தி இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் நம்மை பொறுத்தவரையில எல்லா விஷயங்களிலுமே நாம வந்து மேக் இன் இந்தியா, இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்கிற இந்த முக்கியமான விஷயத்தை நாம வந்து கடந்த 10 வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இடைக்கால நிதிநிலை அறிக்கையில, இன்டரிம் பட்ஜெட்ல என்ன சொன்னோமோ ஒரு சில விஷயங்களை தவிர, குறிப்பா அந்த டிஃபென்ஸ்ல கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி வந்து நாம குறைத்திருக்கிறோம். அதை தவிர மற்ற எல்லாவற்றிலுமே இடைக்கால பட்ஜெட்டினுடைய நீட்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அப்பொழுதே இன்னும் சொல்ல போனால் இடைக்கால நிதிநிலை இந்த அறிக்கையை இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த நேரத்திலேயே நாம் உறுதியாக ஆட்சிக்கு வரும் என்பதை புரிந்து கொண்டு வடிவமைத்திருக்கிறோம் என்பதாகத்தான் நான் இந்த ஆட்சிக்கு வர்றதை பத்தி சொன்னது போது அதுதான் வந்து எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க. பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் அவர்கள் வந்து அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும் போதே சலசலப்பு ஏற்பட்ட விஷயங்கள் 2
வார்த்தைகள்ல. எப்பெல்லாம் நிதியமைச்சர் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ, எப்பெல்லாம் நிதியமைச்சர் பீகார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ, உடனே எல்லாம் ஓ அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது வந்து கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் வந்து ஆச்சரியமா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. நாங்கள் கூட்டணி ஆட்சியை பார்த்திருக்கிறோம், முதல் முறையாக கூட்டணி பட்ஜெட்டை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பேரளவு திட்டங்கள், குறிப்பாக இஃப் ஐ எம் நாட் ராங் 15,000 கோடி ரூபாய் இனிஷியல் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா ஸ்பெஷல் பேக்கேஜா ஆந்திராக்கு நாங்க கொடுக்குறோம். பிளஸ் அப்படியே அடுத்த வரைய வாக்குறுதி கொடுக்குறாங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இன்னும் அதிகமான திட்டங்கள் வேற வேற ஏஜென்சிகள் மூலமா நிதிகளை நாங்க வந்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளை கொடுத்துட்டு இருப்போம். இப்போ வந்து இந்த அமராவதி தலைநகரத்துக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அங்க 15,000 crores இனிஷியலா கொடுக்குறாங்க. பீகாருக்கு 2 மேஜர் ஸ்கீம்ல வந்து 15,000 கோடி 11,000 கோடி 26,000 கோடி ரூபாய் பீகாருக்கு கொடுக்குறாங்க. ஸோ யூ நோ வெரி வெல், இந்த 2 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திரு நிதிஷ்குமாரும் திரு சந்திரபாபு நாயுடும் இப்ப இருக்கக்கூடிய NDA 3க்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டரா இருக்கிறாங்க. அப்ப இவர்களை குஷிப்படுத்துவதற்காக அந்த நிதி கூடுதலாக வந்திருக்குங்கிற ஒரு விமர்சனம். இல்ல, இதை நான் வந்து வெறும் அரசியலாக மட்டும்தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, வெளியிருந்து சொல்வது சுலபம், ஆனால் கடந்த 10 வருடம் கரெக்ட் கடந்த அதான் சொல்றேன், வெளியிருந்து சொல்வது சுலபம், அதுதான் சொன்னேன். கடந்த 10 வருடங்களாக ஆந்திரா ஹைதராபாத், அதாவது தெலுங்கானா பிரிந்த பிறகு ஆந்திரா அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கஷ்டங்களை, குறிப்பாக ஒரு தலைநகரம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய, அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஒரு மாநிலத்துக்கு, இந்தியாவிலேயே தலைநகரம் இல்லாத ஒரு மாநிலமாக, தலை இல்லாத ஒரு மாநிலமாக இருந்திருக்கிறது என்பது உண்மையிலே ஒரு கொடுமையான விஷயம். அதற்கு அந்த மாநில அரசு அங்கு ஒத்துழைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், நாங்க 3 தலைநகரை வச்சுக்கிறோம், நாங்க இது மாதிரி ஒரு பல்வேறு விதமான முறையில நான் குறை சொல்லல சார், ஆனா அவங்களுடைய பாலிசியை சொல்றேன், அவர்கள் சரியான முறையில செய்யல. ஆனால் சந்திரபாபு நாயுடு முதல்ல சொன்னது போல அவருடைய அந்த கொள்கையில அவர் சரியாக நின்று இருக்கிறார். நான் இங்க அமராவதியை நான் வளர்ப்பேன் என்கிற ரீதியில அவர் சொல்லும் பொழுது உறுதியாக தலை இல்லாத ஒரு மாநிலத்திற்கு நாம் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில், அதற்கு உண்டான அதை ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அங்கே வந்திருக்கிறது எனும் பொழுது அதை நாம் செய்வோம். அதே மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய பீகார் பின்தங்கி இருக்கிறது, அங்கு அதிக பாதிப்புகள் ஏற்படுகின்றன. உண்மையிலேயே நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவில் மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அங்கிருந்துதான் வெளி மாநிலங்களுக்கு பிழைப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். பீகார்ல, ஜார்க்கண்ட்ல, உத்தரகாண்ட்ல, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், அது இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஜஸ்டிஃபைடு. இது நம்ம வந்து இயல்புல பாக்குறோம். ஒரு பீகாருக்கு நான் ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பல. பீகார்ல தொடர்ந்து திரு நிதிஷ்குமார் தான் முதலமைச்சரா இருக்கிறார், அவருடைய ஆட்சி தான் இருக்கு. நீங்க பிஜேபியோட சப்போர்ட்டோடையோ இல்லாட்டி மகா கட்பந்தன் சொல்லிட்டு லாலு பிரசாத் சப்போர்ட் அவங்க தான் இருக்கிறார். அவர்களுடைய ஆட்சி காலங்கள்ல கட்டப்பட்ட பாலங்கள் வந்து அப்படியே சுக்குநூறா உடஞ்சு விழுறத பாக்குறோம். மாசத்துக்கு ஒரு பாலம் உடையற பாக்குறோம். எல்லாமே இன்னும் 50 கோடி 80 கோடின்னு போட்டு பெரிய பெரிய பாலங்கள். அப்ப அந்த அரசாங்கத்துக்கு மேல ஒரு பழி போட்டு அவங்களை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்லாம அவங்களுக்கு மேல மேல கொடுத்தா அது வந்து ஊழல ஊக்கிருமா. நிதிஷ்குமார் நல்லவர், மன்மோகன் சிங் நல்லவர்னு சொன்ன மாதிரி அவர் மேல எதுவும் கேஸ் இல்லைங்க, நிதிஷ்குமார் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாம். பட் அவருடைய கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்கீம்ஸ்ல வந்து ஒண்ணு கூட உருப்படியில கண் கூட பார்த்தோம். நான் சொன்னது ஒரு கண் முன்னாடி உள்ள உதாரணம் வந்து பாலங்கள் கிடையாது. அப்ப அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபண்டை புஷ் பண்றது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் தாண்டி அவங்களும் ஆக்ஷன்ல எடுத்துக்கணும். ஆக்சுவலா இல்ல, அதாவது இது வந்து யாருடைய டொமைன்ல வருதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம். நீங்க பாலம் என்பது அவர்கள் கட்டிய பாலம், அங்க ப்ராப்ளம்னு சொன்னா உறுதியா வந்து அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனக்கு நீங்க சொன்னதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இட் இஸ் தேர் இன் தி பப்ளிக் டொமைன். சார், நம்ம ஊர்ல ஒரு மணல் அள்ளினாங்கன்னா அதுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நான் ட்ரோன்ல பார்த்தேன், சேட்டலைட்ல பார்த்தேன்னு சொல்லுது. அதுதான் சார், அது இடி போவதற்கான வேற காரணங்கள் இருக்கின்றன, நாம அதை பார்க்கணும். பீகார்ல நடந்ததுக்கு அவங்க அதற்கு உண்டான நடவடிக்கை அவங்க எடுக்கணும், அதுதான் உண்மை. இல்ல, நாங்க அது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்தா கூட அதுல நடக்கக்கூடிய ஊழல்களை நம்ம கவனிச்சிருக்கோம்லங்கிறதுக்காக கண்டிப்பா அதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்ததுனால தான் லாலு பிரசாத் யாதவ் வந்து இன்னைக்கும் ஜெயில இருக்க வேண்டியது, பெயில இருக்காரு. இல்ல, அதான் நிதிஷ்குமாருக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நம்முடைய பொறுப்பு இல்லைன்றதுனால சொல்ல முடியாது. யார் அதற்கு துணை போயிருந்தார்களோ போனார்களோ அவர்கள் கண்டிப்பா கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது, அதை துறை ரீதியாக செய்வார்கள். 2வது முக்கியமான கேள்வி இங்கே வருது, அண்ட் பின்னாடி உங்க பிரஸ் மீட்லயும் வரக்கூடிய ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கு மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி.
நாம பாக்குறோம் 2 நாள் முன்னாடி வரைக்கும் கூட தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதுல வந்து எங்களுடைய மெட்ரோ ஃபேஸ் 2க்கான ஃபண்ட் அலாகேட் பண்ணுங்க, அண்ட் மெட்ரோ நாங்க வந்து மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் கொண்டு வரணும்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், அதுக்கு நீங்க வந்து இனிஷியேட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு வந்து எந்த விதமான இனிஷியேட்டிவ் நாம பார்த்த வரையில, மேடம் படிச்ச வரையில நம்ம இது பார்க்க முடியல. இன்னைக்கு ஊரக வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி அப்படின்னு சொன்னா எல்லாவற்றிலுமே தமிழ்நாடு அரசும் இந்தியாவில தான் அடங்கி இருக்குது. இந்தியாவுக்கான பட்ஜெட். அப்போ இந்தியாவுக்கான பட்ஜெட்ல என்னைக்குமே குறைந்தது அந்த நிதி ஒதுக்கீடு என்பது ஒரு 10 விழுக்காடு குறைந்தது தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதும் போய்கொண்டுதான் இருக்கு. இதுல யாருக்குமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 11,11,111 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன்சி நம்பர்ல சொல்லியிருக்காங்க 7-1 போட்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு அமௌண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10% தமிழ்நாட்டுக்கு வரலாம், 1 லட்சம் கோடி ரூபாய் வரலாம். ஆனா இல்ல, நம்ம வந்து இப்ப வந்து ஸ்கீமா சொல்றாங்க. இப்ப வந்து அமராவதி பட் கேபிட்டல் சிட்டிக்காக நாங்க அமௌண்ட் ஃபண்ட் பண்றோம், அண்ட் பேரிடர் மேலாண்மைக்காகவும் வெள்ள நிவாரணத்துக்காகவும் நாங்க பிஆருக்கு பண்றோம் சொல்லி சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இல்ல. இங்க தமிழ்நாட்டுல 2 விஷயம் மிஸ்டர் பாண்டே. அதாவது மெட்ரோவை பொறுத்த வரையிலும் நீங்க இன்னைக்கும் இட் இஸ் ஓப்பன். நீங்க வெப்சைட்ல போய் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 பாருங்க. இட் இஸ் அ ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட்னு தெளிவா இருக்கும். அது காரணம் என்னன்னு பாருங்க. விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 இதனுடைய டிபிஆர் வேற, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயமே வேற. கேபினெட் இன்னும் அப்ரூவ் பண்ணல. இது வரைக்கும் அப்ரூவ் பண்ணலன்னு இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய வெப்சைட் மிக தெளிவாக சொல்லுது. அப்ரூவ் ஆகாத ஒரு ப்ராஜெக்ட் நீங்க இன்னும் பணம் கொடுக்கலன்னு எப்படி கேட்கறாங்கன்னு தான் எனக்கு புரியல. அப்ரூவ் ஆகணும். ஒரு தமிழனாக யார் பண்ணும் அது யாருடைய தவறு? அதனாலதான் நீங்க பார்லிமெண்ட்ல கொடுக்கக்கூடிய பதில்கள் கூட நீங்க எப்போ கொடுத்தீங்க முதல்ல இந்த மெட்ரோனுடைய டிபிஆர், அது எப்படி வந்துச்சு, மறுபடியும் அது குறித்து நாங்கள் சிந்திப்பதற்குள்ளாக நீங்க மறுபடியும் அதை வந்து செஞ்சுட்டீங்க. 2வது, இது வந்து முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய செலவு கூடாது. ஒரு கிராண்ட் தான் மத்திய அரசாங்கம் கொடுக்கும், மீதி ஜிகால இருந்தா வாங்கணும். இதுதான் விஷயமே. ஸோ இதுல அரசியல் செய்யறாங்கன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனால் அந்த கிராண்டை கொடுக்கணும். அதை வந்து கண்டிப்பா இப்ப நம்ம அந்த ரயில்வே மற்றும் மற்ற துறைகளை வந்து ஊரக இதுல நம்ம நகர்ப்புற வளர்ச்சியில வரோம். அதுல கண்டிப்பா இந்த முறை வரும்னு நான் நம்புறேன். ஆனா கேபினெட் அப்ரூவல் வாங்கணும். கேபினெட் அப்ரூவல் வாங்காததுக்கு என்னென்ன காரணங்கள்ன்றதை நம்ம பார்க்க வேண்டும். நான் அதைத்தான் தொடர்ந்து சொல்லுகிறேன். உங்களிடத்துல இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் என்ன உண்டா, தரவுகளை சொல்லுங்க. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு ஒரு மாயை எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஏதோ மத்திய அரசாங்கம் நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு கொடுக்காது இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மாயையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒரு காமன் மேனுடைய பெரிய எதிர்பார்ப்பு எப்பயுமே பாத்தீங்கன்னா, எல்லா பட்ஜெட்லயுமே உங்களுக்கு தினத்தந்தியோடைய தலைப்பு செய்திகள்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா காமன் மேனும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, வருமான வரியில ஏதாவது ஒரு பெரிய எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு. அதுலயுமே ஒரு பெரிய டிபேட். நீங்க 50,000 இருந்து கழிவுன்னு சொல்லக்கூடியது வந்து 50,000 இருந்து 75,000 மாத்திருக்காங்க. மத்த ஸ்லாப் வந்து அப்படியே இருக்குது. வந்து பெரிய மேஜர் சேஞ்சஸ் இல்லாம அது வந்து அப்ப ஒரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் 30,000 ரூபாய் சம்பாதிச்சா அவர் வந்து டாக்ஸ் ஒரு நெட்டுக்குள்ள வந்துடுறாரு. அவர் வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேல நிறைய இருக்கு. இல்ல அதான் நீங்க வந்து இல்ல நீங்க கொடுக்கல, நீங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கணக்கு சொல்றாங்க. நீங்க வந்து வேற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்க, வேற சேவிங் ஸ்கீம் பண்ணீங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு சேவிங் பண்ற கையில காசு வரும்ல. சோ நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா 30,000 ரூபாய் ஒரு மாசம் சம்பளம் வாங்குறாங்க. அவர் டாக்ஸ் நெட்டுக்குள்ள வந்துடுறாரு. 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துருது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் லாஸ்ட் பட்ஜெட்லயே சொன்னது வந்து அவங்க 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கட்டாமலே அவங்க சமாளிக்க முடியும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்கும் சேவிங் பண்றதுக்கும் இல்லாம தானே சென்னை மாதிரியான நகரங்கள்ல 30,000 ரூபாங்கிற ஒரு பெரிய வந்து இன்கம் இல்லன்னு நம்ம வந்து புரிஞ்சுப்போம். அது வந்து ஒரு குடும்பம் வந்து நடத்துருக்கு. அப்ப அவங்களுக்கான விஷயத்தை எக்ஸாம்ஷன் கொடுக்கல. இந்த 5 லட்சம் ரூபாய் நெட்வொர்க் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாரும் இன்னும் சுப்பிரமணிய சாமி மாதிரி பொருளாதார வல்லுநர்கள்லாம் வந்து எல்லாமே ஜிஎஸ்டில கொண்டு வந்துட்டீங்க. இப்ப ஜிஎஸ்டில இல்லாத பொருளே கிடையாது. அப்ப எவ்ரி திங்ஸ் பெய்ட் அண்ட் பர்ச்சேஸ். அப்ப வந்து நம்ம வந்து ஏன் வந்து ஐடியவே நம்ம அபாலிஷ் பண்ணக்கூடாதுங்கிற இடத்துக்கு அவங்க போறாங்க. பட் இது அதிகமா கூட கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் இல்ல. அதிகமா அதாவது எவ்வளவு கொடுத்தாலும் அடுத்த ஆண்டு என்ன வேணும்னு தான் நம்ம சொல்லுவோம். பணவீக்கம் கூடுது, பொருளாதார நிலைமை விலைவாசி எல்லாத்தையுமே பார்க்கணும். பாண்டே நீங்க விலைவாசி வந்து மத்திய அரசு உயர்த்திருச்சு சரியில்லைங்கிற இடத்துக்கு நான் போகல. ஆனால் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பால் விலை என்ன, மின்சார கட்டணம் என்ன, ரயில் கட்டணம் என்ன, பஸ் கட்டணம் என்ன, ஒரு டிராவல் பண்றதுக்கான கட்டணம் என்ன, எல்லாமே காய்கறி வருமானம் அதிகரிச்சிருக்கு. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு வருமானம் அதிகரிச்சாதான் செலவினங்கள் அதிகரிக்க முடியும். செலவினங்கள் அதிகரிச்சாதான் வருமானம் அதிகரிக்க முடியும். இல்லைன்னு உங்களால மறுக்க முடியும். ரெண்டுக்குமான ப்ரொபோர்ஷன் நீங்க யோசிங்க. நீங்க ஒரு தொழிலதிபரா இருக்கிறீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய இன்கிரிமெண்ட் வந்து எவ்ரி மந்த் 40% 50% கொடுத்து இல்லையே. அப்போ பணவீக்க கட்டுக்குள்ளதானே இருக்குது.
நீங்க விலைவாசி அதிகமாச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆகலையே. விலைவாசி அதிகமான தனி டிபேட்டே நான் பண்ணுவேன். ஒவ்வொரு பொருளா நான் எடுத்துருவேன். இல்ல பாண்டே, நீங்க தாராளமா எடுக்கலாம். நான் சார் கேஸ் சிலிண்டர் 2014 என்ன இருந்துச்சு? இல்ல இன்னைக்கு அதை மட்டும் வச்சுக்க, மத்தெல்லாம் விட்டுருங்க. அதை மட்டுமே நான் வேற எதுவுமே பேசலாம். ஃபைன். கேஸ் சிலிண்டர் 2014ல டொமஸ்டிக் யூஸ்க்கு என்ன இருந்துச்சு, இன்னைக்கு 2024ல என்ன இருக்கு? நீங்க எல்லாம் பெருசா உயர்ல. நீங்க வந்து அதை பார்க்கும்போது பாண்டே, நீங்க 2014ல மொத்தமே 11 கோடி பேர்கிட்ட தான், குடும்பங்கள்ட்ட தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. இன்னைக்கு 25 கோடி குடும்பங்கள்ட்ட இருக்கு. ஆமா, நம்ம வந்து அரசாங்கமே இலவசமா கேஸ் இணைப்பு கொடுக்குறாங்க, முதல் சிலிண்டர் கொடுக்குறாங்க, ஸ்டவ் கொடுக்குறாங்க. ஐ அக்ரி. ஆனா அடுத்த மாசம் சிலிண்டருக்கு நான் எங்க போவேன் சார்? நீங்க ஒரு 1100 ரூபாய் கொடுத்து நான் கட்டணும் அப்படி. நீங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்ன, இந்தியாவுல என்ன, இது கம்பேரிசன் நீங்க அப்படிதான் போய் பார்க்கணும். இல்ல சார், நீங்க சொன்னீங்க 10 வருஷத்துல பணவீக்கம் கட்டுப்பாட்டுல இருக்கு, விலைவாசி உயரலன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் எடுத்து நான் ரொம்ப சார் வருமானம் உயர்ந்திருக்குது சார். நீங்க இது வரைக்கும் இல்லாதவங்கள்ட்ட கேஸ் இருக்குது, எப்படி இருக்குது? 13 கோடி குடும்பங்கள்னா கிட்டத்தட்ட 52 கோடி மக்களுக்கு இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றதுனால எவ்வளவு பெரிய எளிதான விஷயங்கள். அவங்க சுகாதார கேடு குறைஞ்சு போச்சு, வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்குது, சீக்கிரம் அவங்களால பணியாற்ற முடியும். நீங்க இதை வந்து கொஞ்சம் மேக்ரோவா சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். நானும் ஒரு கர்நாடகாவில் ஒரு சிறு கிராமத்துக்கு சென்றிருந்த போது, அது வந்து ஒரு ஹில் ரூட், அந்த இடத்துல கேஸ் ஏஜென்சி இருக்குது, கொடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது வந்ததுனால எங்களுக்கு பல பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அப்போ செலவினங்கள் அதுக்கு அந்த பக்கம் குறையுது, வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது, பெண்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு சீக்கிரம் வேலைக்கு போறாங்க அப்படின்றது உண்மை. இதை நான் சொல்லும் பொழுது ஒரு இலவச பஸ் திட்டத்தின் மூலமாக, பயண திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இதுவரைக்கும் இவ்வளவு சேவை இல்ல இப்ப நீங்க, நானும் சரி நீங்களும் சரி, நான் உங்க ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்க கிராமம் தான் நான் பிறந்த ஒரு வத்தலா இருக்கு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்ன, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன, நீங்களே சொல்லுங்க. அது காரணம் என்ன? வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பதனால வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குதா இல்லையா, வசதி அதிகரிக்குதா இல்லையா, வருமானம் அதிகரிக்குது. இதை நீங்க மறுக்கவே முடியாது. இது பெரிய டிபேட்டா வைக்கலாம். அதாவது அந்த 10 கோடி பேருக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் சம்பாதிக்கிற ஒருத்தர் ஐடி கட்டணும்னு முதல்ல அவர் கட்டுவாராங்கிறத உங்க மனசாட்சி கூட்டுறேன். அவர் கட்டுவாராங்கிறதே முதல்ல சம்பாதிக்கிறது இல்லையாங்க. 7 லட்சம் ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 சம்பாதிக்க வேண்டாம். இல்ல சார், அவங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டியது வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு மேல சார். அப்படி நீங்க வந்து டாக்ஸ் கட்டுறீங்களா? இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த 3 லட்சம் அப்படின்றத அப்படியே ஸ்ட்ரைட்டாவே சேலரியில போட்டு டிவைட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாதீங்க சார். ஒரு குடும்பத்தினுடைய வரவு செலவு பட்ஜெட்ன்றது நம்ம குடும்பத்துல கூட போறோம். நீங்க போடலையா, நான் போடலையா, எல்லாரும் போறோம். அப்போ இது ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வரவு வருது, இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய எல்லாருடைய விஷயங்களையும் சேர்த்து அதன் மூலமாக அதுதான் நான் சொன்னேன் சார். நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் there was no GST. சோ இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்திருக்கு. அண்ட் நம்ம கன்சிக்யூட்டிவா பாக்குறோம், ஜிஎஸ்டி உடைய ரெவென்யூ வந்து மந்த் ஆன் மந்த் கூடிக்கிட்டே போகுது. இன்னும் ஆவரேஜ் இன்னைக்கு 1,60,000 கோடி ரூபாய் நம்ம வந்து ஆவரேஜா வருது. அது 2 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் தொடுங்கிறது ரொம்ப சில நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளே தொட்டுரும். சோ இந்த ரெவென்யூ வந்து இன் அடிஷன் அண்ட் நம்ம பாக்குறோம் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஒரு சைடுலயே இல்ல சார், ஒரே சைடு தான் இல்ல சார், ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் கூடிட்டே போகுது, கட்டுறவங்க அதிகரிச்சுட்டே போறாங்க, கட்டுற தொகை அதிகரிச்சுட்டே போகுது, நம்மளுடைய வருமானம் அதிகரிச்சுட்டே போகுது. அதற்கு உண்டான கட்டமைப்பு பெருகுதா இல்லையா சார்? இந்த தயவு செஞ்சு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மதுரையில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்போது அந்த ரோடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது? அன்னைக்கு எவ்வளவு கட்டணம் இருந்துச்சு, நீங்க எவ்வளவு கட்டணம் நான் பாப்பேன்ல. நான் அன்னைக்கு 7 ரூபாய்க்கு போயிட்டு தான் எவ்வளவு போக இருக்குன்னு பாக்குறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணுமா இல்லையா, பண்றோமா சார்? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க டோல் தான் சார் கொடுத்து பிரைவேட்ல நீங்க என்ன பண்ணீங்க? நான் மதுரையில இருந்து சென்னைக்கு நான் போறேன் அப்படின்னு பேசுறது நியாயமே இல்ல. நீங்களே அது ஒன்லி ஃபார் மெயின்டெனிங். ஹூ இஸ் மெயின்டெனிங் இட்? கண்டிப்பா மெயின்டைன் பண்ணாத எப்படி சார் ரோடு இருக்கும்? நீங்க என்ன சார், நான் வந்து ஒவ்வொரு டோலுக்கு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நான் டோல் கட்டிட்டு அது எப்படி சார்? நான் சார் நீங்க பாருங்க, நீங்க எதுவுமே அறியாம இருக்க நான் ஐ அம் மேக்கிங் ஸ்டேட்மென்ட்ஸ் ஆன் ரெக்கார்ட். ஈசிஆர் வேற எங்கேயும் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் சார். நீங்க சென்னையில உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், மத்த இடங்கள் அப்புறம் தனியா சொல்றேன். ஈசிஆர் ஓஎம்ஆர் இந்த பக்கம் லெஃப்ட்ல போங்க உங்களுக்கு டோல் வரும், இந்த பக்கம் ரைட்ல போங்க டோல் வரும். ஸ்டேட் டோல் சார், அது என்எச் கிடையாது சார், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க சார். ஈசிஆர் வந்து எந்த பக்கம் வரும் சார்? நான் சொல்றது ஓஎம்ஆர் வந்து ஸ்டேட் டோல், என்எச் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இல்ல சார், கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா இல்ல. நீங்க லெட் மீ செக் இட் சார். நான் வந்து அந்த இடத்துல நான் உங்களுக்கு 3 டோல் என்னால காட்ட முடியும். இல்ல அது கரெக்ட் தான். ஈசிஆர்ல இருந்து ஓஎம்ஆர் வரும்போது ஒரு ஸ்டேட் டோல் இருக்குது. இட் இஸ் நாட் என்எச் சார். நீங்க அது என்ன, நம்ம செங்கல்பட்டு 11 இல்ல ஈசிஆர்ல வந்து மயாஜால் தாண்டி உள்ளது என்எச், அப்புறமா பாண்டிச்சேரியில் இது ஒண்ணுதான், வேற ஒன்றும் டோல்.
இல்ல சார், நீங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 11,11,111 கோடி ரூபாய் ஒதுக்குறேன்னு சொல்றீங்க. நீங்க ரோடு தனியார்ட்ட கொடுத்துட்டீங்க, போர்ட் தனியார்ட்ட கொடுத்துட்டீங்க, ஏர்போர்ட் தனியார்ட்ட கொடுத்துட்டீங்க, எல்லா ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கட்டுறது எல்லாமே எத்தனை பெர்சன்டேஜ் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க பாண்டே? எனக்கு புரியல. நீங்க இன்னைக்கு பவர் செக்டார் எடுத்துங்க. இன்னைக்கு மின் துறையில இருக்கக்கூடிய இன்னைக்கு தங்கு தடை இல்லாமல் நாம வந்து மின்சாரம் கடந்த 10 வருடங்களாக தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஐயோ கரண்ட் இல்லாத என் பொழைப்பே வீணா போயிடுச்சு? கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுல அப்பப்ப ஃபீல் நீங்க சார் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெக்னிக்கல் ஃபால்ட்னால போகுமே தவிர மின்சாரம் வரலன்னு எந்த விஷயமே கிடையாது சார். ஏன்னா சென்ட்ரல் கிரிட் அவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. இங்க சோலார்ல இருந்து ஹைட்ரோல இருந்து அத்தனையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க. நீங்க மின்சாரத்துறையில மட்டுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் மிக மிக பெருசு சார். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் எடுத்துங்க. நீங்க உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு கடந்த ஏப்ரல் மாதம் தமிழகத்தை விட உத்தரப்பிரதேசம் அதிக ஜிஎஸ்டி வந்து கன்சியூம் பண்ணிருக்காங்கன்னா வாங்கும் சக்தி அதிகரிக்கு. இன்னைக்கு நாம வந்து சர்வதேச நாணய நிதியம் IMF வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்தியா 7% வருது. என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? வாங்கும் சக்தி கிராமப்புறங்கள்ல அதிகரித்திருக்கிறது. வாங்கும் சக்தி கிராமப்புறங்கள் எப்படி சார் அதிகரிக்கும்? பணம் இருக்கிறதுனால, பணம் அதிகமா வர்றதுனால தான் வாங்கும் சக்தி. நான் சொல்ல IMF ரிப்போர்ட். நேத்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொல்ற மாதிரியே சொல்றீங்க. அவர் வந்து எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் கொடுத்துட்டு இந்தியாவில பணப்புழக்கம் நல்லா இருக்கு, எல்லார் கையிலயும் காசு இருக்கு, பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் அப்படின்னாரு. அதுதான் உண்மை. பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் அப்படின்றாரு. இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல இந்த நிதிநிலை அறிக்கையில அது எப்படி அந்த இன்வெஸ்ட் பண்ற விஷயம் சரியான முறையில டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னு செய்யறதுக்காக பலவிதமான ஷாப்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா மக்கள் இன்னைக்கு தங்கத்திலையும் வெள்ளியும் இப்ப விலை குறையதான் போகுது. ஏன்னா உங்களுக்கு கஸ்டம்ஸ்ல கம்மி பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் 15% இருந்தது 6% மாத்தி. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது சேவிங்ஸுக்கு வந்து என்ன, இந்தியாவினுடைய முதுகெலும்பே சேமிப்பு தான். அப்போ அதற்கு உண்டான பல விஷயங்களும் இந்த பட்ஜெட்ல செஞ்சிருக்கோம். இதை நீங்க இலவசங்கள், இது தமிழ்நாடு பட்ஜெட்லாம் இல்லை. நான் வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன்றதுல நீங்க சேவிங்ஸுக்கு வந்து என்கரேஜ் பண்றோங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால நான் சொல்றேன். அது வந்து நீங்க அப்படியே போற போக்குல சொல்றவர் கிடையாது. பேங்க்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அல்லது கிசான் விகாஸ் பத்ரா மாதிரியான வேற சேவிங் ஸ்கீம்ஸ்லயோ எதுலயாவது ஒண்ணுல இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டிருக்காங்களா சொல்லுங்க. இஃப் யூ ஆர் என்கரேஜிங் த சேவிங்ஸ், எங்கேயாவது ஒண்ணுல கூட்டிருக்காங்க. நீங்க அதிக முதலீடுகள் வரும்போது சேஃப் தான் முதல்ல பார்க்கணுமே தவிர அதிக இன்ட்ரெஸ்ட் வரும்னு பார்க்க முடியாது. சார், யூ சேவிங்ஸ் நாங்க என்கரேஜ் பண்றோம். சேவிங்ஸ் என்கரேஜ் பண்றோம்னா அதுதான் சேவிங்ஸ் வந்து காமன் மேன் அவனா பண்ணலாம் சார். நீங்க என்ன பண்றீங்க? விலை, தங்கத்தினுடைய விலையை குறைக்கும் போது சேவிங்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுதான் அர்த்தம். நீங்க எப்படி அது இல்ல, அது வந்து வேற. நீங்க தங்கத்தோடைய இறக்குமதி வரியை தான் பண்ணிருக்கீங்க. தங்கத்துக்கு வாங்குறதுக்கான டாக்ஸ் நீங்க குறைக்கல. இல்ல, அது பிரைஸ் வந்து குறையுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இல்ல, பிரைஸ் வந்து வேற மாதிரி ஃபிக்ஸ் ஆகுது. நீங்க அதிகமா நீங்க ஜலானிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. அவர் வந்து அதற்கும் இதற்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 2 ரேட்டை மாத்தி வைக்கிறாங்க. சோ இது வந்து இறக்குமதி வரிங்கிறது வந்து அவங்க டாக்ஸ் எவேஷன்ல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு உதவலாமே தவிர தங்க கடத்தல குறைக்க உதவலாமே தவிர தங்க ஆபரணத்துடைய விலை அப்படி பாக்கலாங்க. ஏன்னா அந்த கடத்தல் லாஸ்ட் இந்த கமிங் நெக்ஸ்ட் 1 வீக் கூட ரேட்டை வச்சுட்டு நான் உங்கள்ட்ட திரும்ப வரேன். நான் உங்களுக்கு கமிங் வீக்ல இருந்து நான் உங்கள்ட்ட என்னுடைய உங்களை பார்க்க சொல்றேன். இந்த டாக்ஸ் 15% 6% சரிபாதிக்கும் குறைவா, சரிங்களா? 15% வந்து இறக்குமதி இருந்துச்சு, 6% அதன் மூலமா தங்கத்துடைய விலை 100 ரூபாயாவது குறையதான் சார். நீங்க பணம் வீக்கன்றது எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசனை சார். தங்க விலை கம்ப்ளீட்டா வேற தீர்மானிக்கப்படுது சார். குறைஞ்சி நம்பர் 2 பிசினஸ் குறைஞ்சாது எக்கானமி பொருளாதாரமானது கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா வரும் சார். தங்கம் தான் இருக்கிறதுவே காஸ்ட்லி. ஐ திங்க் யூ வில் அக்செப்ட் இட் சார். அவர் வாங்குற தங்கத்தை கடத்தல் போல வாங்காம யார் வாங்குறாங்க? அல்டிமேட்லி மக்கள் தான் சார் வாங்குறாங்க. நான் வாங்குறேன், பில் பண்ணி வாங்குறேன் சார். நான் வந்து டாக்ஸ் பண்ணி வாங்குறேன் சார். சார் அதுல நிறைய விஷயம் இருக்குது. ஆனா இது எல்லாமே அங்க இருந்து வர்றதுதான். நீங்க வாங்குறது பில் பண்ணி வாங்கலாம். அந்த பில்லு வந்து சரியான இல்ல, நான் வந்து டாக்ஸ் கட்டுறேன், அது அவர் கட்டுறாரா இல்லையா தட் செப்பரேட் கேஸ். நான் வந்து இங்க கட்டிடுறேன். பட் என்னன்னா இன்னைக்கு அது விலை குறையுமாங்கிற கேள்வியில் மட்டும் நிக்கிறேன். விலை குறையும், தங்க விலை குறையும். அட்லீஸ்ட் தங்க விலை இப்போ விண்ணை மூட்டுகிற அளவுக்கு இப்போ ஏறுற மாதிரி ஏறாது. நான் விலை குறையும்னா எவ்வளவு குறையும் நீங்க பட்டியல் கேட்டா என்னால சொல்ல முடியாது சார். போன வாரம் 24 கேரட் வந்து 75,000 இருந்துச்சு. இன்னைக்கு 90 ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு மாசம் கழிச்சு 90ல இருந்து 91 ஆகலாமே தவிர 95 100 ஆகாது அப்படின்றத நான் சொல்ல முடியும்.
ரெண்டு விஷயங்களை வந்து காங்கிரஸ் கட்சி விமர்சனமா வச்சிருக்கு. திரு ஜெயராம் ரமேஷ் அண்ட் திரு சசி தரூர் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, ரொம்ப பெருசா எதிர்பார்க்கப்பட்ட சென்சஸ் பத்தி இந்த எதுவுமே கிடையாது. சென்சஸ்ங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடியது, அதுல ஒண்ணு குழப்பம் இல்ல. அதுக்கான பட்ஜெட் அலோகேஷன் இல்ல அப்படிங்கிறது மூலமா இந்த வருஷத்துல சென்சஸ் கிடையாது. 24-25ல சென்சஸ் எடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற போதே நாங்க சென்சஸ் பண்ணுவோம், சென்சஸ் பண்ணி மகளிர் இடஒதுக்கீடு கொடுப்போம் சொல்லி சொன்னீங்க. பட் சென்சஸ்க்கான பட்ஜெட் அலோகேஷனே இல்ல. அப்ப நீங்க வந்து இந்த வருஷமும் கிடையாதா? 2021ல பண்ணிருக்கணும், கோவிட்னால பண்ணல. சோ 24-25 கிடையாதாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல உங்களுக்கு துறை ரீதியா நாம அதனாலதான் துறை ரீதியா வரும்பொழுதுதான் நம்ம அதை பார்க்க முடியும். இது அதுல மென்ஷன் பண்ணலன்னு சொல்றதுனாலே இல்லன்னு சொல்லிட முடியாது. மேஜர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லையா, சென்சஸ் வந்து உள்ள பண்ற ஃபண்ட்ல போகாது இல்ல. பட் துறை ரீதியா வரும்பொழுது நம்ம அதை பார்க்கலாம். இல்லன்னா அடுத்த வருஷம் செய்வாங்க, அவ்வளவுதான். இல்ல நீங்க அப்ப திருப்பி 25-26 கொண்டு போயிட்டோம்னா அது இன்னும் எவ்வளவு டிலே ஆயிட்டு போகும். நீங்க உங்களுக்கு வந்து நீங்க 29 டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க, அதுக்கு முன்னாடி நாங்க கொண்டு வந்து பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் செய்வாங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பத்தின ஒண்ணும் காணும். அதுக்கு வந்து ஃபண்ட் ஏத்துவீங்களா, அதுக்கு எவ்வளவு ஃபண்ட் அலாகேட் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியலன்னு சசி தரூர் அவர்கள் சார், தேசிய அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் அப்படின்னு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. இதை 2014ல நீங்க இன்னொரு சேனல்ல இருந்தீங்க, நான் தந்தி டிவில இருந்தேன். ஆமா, நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் திமுகலாம் இதை ஒழிச்சிருவாங்க அவ்வளவுதான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா எவ்வளவு திட்டம் போட்டு இந்த அற்புதமான இந்த விஷயத்த பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு செய்திருக்கிறதுன்னு சொன்னா, கடந்த 2 வருடங்களுக்கு முன்னால திடீர்னு அதற்கு முந்தைய வருடத்துல இருந்து குறைச்சாங்க. ஐயோ இந்த 100 நாள் வேலை திட்டத்தை குறைச்சிட்டாங்கன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா, கோவிடும் பொழுது அதை ஏத்தினாங்க. நீங்க 36,000 இஃப் ஐம் ரைட் 2014ல இருந்துச்சு, 36,000 கோடி தான் இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்றத பாருங்க. ஒரு 2021ல கோவிடும் போது அது 1,25,000 1,35,000 கோடியாக உயர்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால இந்த அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக நாம பயன்படுத்தணும்ன்றத பார்க்கணும். இன்னைக்கு டபுளுக்கும் அதிகம், அதாவது 2 மடங்கிற்கும் மேலாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நம்ம நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அதுதான் நடக்குது. பயனாளிகள் எண்ணிக்கை கூட்டிட்டே போகுது. நீங்க சொன்னது போல ஒரு முறை அவங்களுக்கான முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்தியாவிலே அதிகமா இதை பயன்படுத்துவது தமிழ்நாடு. இது வந்து இத்தனைக்கும் நாம இந்த பெரிய பீரியட்ல இருந்து அது இருக்கு. 95 விழுக்காடு நகர்மயமான ஒரு மாநிலம்னு சொல்றோம். இப்போ நிறைய ஆய்வுகள் வருகிறது. பீகார்ல, ராஜஸ்தான்ல, இன்னும் உத்தரப்பிரதேசம் மாதிரி மாநிலங்கள்ல கூட இந்த மாதிரி இல்லை, ஆனா தமிழ்நாட்டுல பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இதை ஒழித்து விடுவோம் சொன்னவங்க எல்லாமே தவறு. இதை நாம சரியா செஞ்சிருக்கிறோம். இதை ஏதோ ஒரு குடும்பத்துக்கு சும்மா கொடுக்கணும்னு கொடுக்காத, ஆக்கப்பூர்வமாக யாருக்கு பயன்பட வேண்டுமோ அந்த இடத்துல என்ன வேண்டும், அது வந்து ரோடா இருக்கலாம், அது வந்து இப்ப அக்ரிகல்ச்சர்ல வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம பாக்குறோம். பட் கவர்மெண்ட் பொறுத்தவரையிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை மானிட்டர் பண்ணி மிக சிறப்பான முறையில் குறிப்பா ஊழல் இல்லாத இந்த விஷயத்தை நடத்தணும்னு செய்தாலும் தமிழ்நாட்டில் கூட ஊழல் நடக்குது. இந்த விஷயத்துல செயல்படுத்துவது தமிழக மாநிலம். நம்ம பாக்குறோம். நம்ம வந்து விவசாயிகளுக்கான 6,000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தது வந்து பறக்குன்னு 22 லட்சம் பேரா தமிழ்நாட்டுல குறைஞ்சது. அது காரணம் அது 20 லட்சம் பேர் என்ன பாக்குறோம். அது வந்து அதான் அந்த மாதிரி விமர்சனங்களை பாஜக மாநிலத்திலே வச்சாங்க பாக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, பட்ஜெட்ல இவங்க வந்து நிதியமைச்சர் அவர்கள் 4 முக்கியமான விஷயங்களை நாங்க போக்கஸ் பண்றோம். இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், ஏழைகள் நாங்க போன் பண்றோம். நாங்க இதுல வந்து இளைஞர்களை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து போன பீரியட் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு கடுமையா விமர்சனம் வச்சுன்னா வேலை வாய்ப்பு இன்மை, அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதுதான் வந்து நாங்க கட்டாக்கட்டு நாங்க 1 லட்ச ரூபா கொடுப்போம் சொல்லி திரு ராகுல் காந்தி சொன்னது அப்புறம் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு. இந்த முறை பாக்குறோம், நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நாங்க வந்து 2 விஷயம் பண்ணோம்னு சொல்லிட்டு டைரக்டாவே அந்த நிறுவனங்களுக்கு நம்ம காசு கொடுக்குறோம். அண்ட் வேலைக்கு சேரக்கூடியவங்க இபிஎஃப் ஓட சேர்ந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 15,000 வரைக்குமான முதல் மாச சம்பளத்தை 3 இன்ஸ்டால்மெண்ட் நம்ம கொடுன்னு சொல்லி சொல்றோம். இது வந்து வேலை வாய்ப்பை கூட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து பாக்குறோம், முன்னாடி நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வந்து ஒரு கன்வென்ஷனல் மெத்தட், பல நிறுவனங்கள் உருவானா வேலை வாய்ப்பு உருவாகும், நம்ம அப்படி பாத்துக்கணும். இப்ப இது வந்து ஒரு இன்சென்டிவ் ஸ்கீமா நீங்க ரிவர்ஸ்ல வேற ஒரு மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்க. அதன் மூலமா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிஎஃப் கொடுத்துட்டு வந்து கணக்குல சேர்க்கறதுக்கான முயற்சி நடக்குமா, இல்லாட்டி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாமா? நம்ம அந்த அப்படி செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறவங்கள நம்ம புதுசா கொண்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்க எல்லாமே அந்த தரவுகள் எல்லாம் பதியப்பட்டவனாக இருக்கும். இல்ல நேற்று வரைக்கும் அவங்க பிஎஃப்ல என்ரோல் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா த்ரூ இபிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளமே அதுதான் சார். இங்க முழுமையான தரவுகளே கிடையாது. அதனாலதான் நம்ம
2017 அல்லது 18 என்னுடைய நினைவு சரியா இருக்குமானா, அப்போ நாம சொன்னோம் ஆர்கனைஸ்டு செக்டார்ல பாத்தீங்கன்னா 10% கூட இல்லை, மீதி உள்ள 90% அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான். அதை எப்படி எடுக்கிறது? அதுல தான் இந்த இபிஎஃப் விஷயமே வந்துச்சு. நான் கூட இபிஎஃப்ல ஒரு தாம்பரத்துல நான் பிரசிடென்ட், அங்க நான் பார்க்கிறேன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, எப்படி வராங்க, அதனுடைய பெனிஃபிட்ஸ்னா என்ன ஏதுன்னு இது வரைக்கும் தெரியாத இருந்துச்சு, இப்போ வராங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்தை பொறுத்தவரையில இந்தியாவில் கிட்டத்தட்ட 58% செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டே இருக்கு. இதுதான் உண்மையான தரவுகள். அப்போ வேலை வாய்ப்புன்னு சொன்னாலே இங்க வேண்டுமென்ற ஒரு விஷயத்தை எப்படி செய்யறாங்கன்னா, கவர்மெண்ட் வேலைன்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைக்க முடியும், வேலை கொடுக்க முடியாது. ஆனால் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ வேலை வாய்ப்பு. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு பிரதமர் தான். அப்படின்னா நான் சொல்றது, நீங்க வருடம் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்றது கவர்மெண்ட்ல எப்படிங்க வேலை கொடுக்க முடியும்? பிரதமர் அப்படி சொல்லல. தாராளமா பாருங்க, எப்படி அந்த 15 லட்சம் ரூபா மாதிரி தான். ஏன்னா எல்லாரையும் விட நீங்க தெளிவா அதுக்கு விளக்கம் கொடுப்பீங்க, நான் நிறைய பார்த்திருக்கேன். அதே மாதிரிதான் அது 2 கோடி பேருக்கு கவர்மெண்ட்ல எப்படி வேலை கொடுக்க முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். இல்ல, அது வேலை வாய்ப்பு அவ்வளவு ஏற்படுத்தி இருக்குமாங்கிற கேள்விக்கு நீங்க அரசாங்கமே வேண்டாம். கண்டிப்பாக ஏற்படுத்தி இருக்கிறோம். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க பாண்டே, உங்களுக்கு தெரியும், கோவிட் காலத்துல என்ன சொன்னாங்கன்னா 40 கோடி பேரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கிறாங்க. யார் சொன்னதுன்னா நான் சொல்ல, காங்கிரஸ்ல சொன்னாங்க, கம்யூனிஸ்ட்ல சொன்னாங்க. இந்த அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயிஸ் 40 கோடி பேரும் தவிக்கிறாங்க அப்படின்னாங்க. ஆர்கனைஸ்டுல ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க, 50 கோடி ஆச்சு. இன்னைக்கு அதான் நான் சொல்றது 3 வருடங்களுக்கு முன்னால செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இவங்க கணக்குப்படி பார்த்தாக்க ஒரு 20 கோடினா கூட கிட்டத்தட்ட 70 கோடி பேருக்கு இந்த நாட்டுல வேலை இருக்குன்னு எதிர்கட்சின்னு ஒத்துக்கிட்டாங்க. மொத்த மக்கள் தொகை 140 கோடி தான். ஒரு குடும்பத்துல ஒரு ஆளுக்கு வேலைன்னா கூட 70 கோடி பேர் ஆச்சு. எங்க சார் வேலையின்மை இருக்குது? வேலையின்மை இல்ல. நான் சொல்றேன், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு தேவையான வேலை கிடைக்காது இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, நான் மறுக்கல. பாண்டே எனக்கு 20 லட்சம் வேணும். இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவுல கிட்டத்தட்ட 20 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு. இது கவர்மெண்ட் புள்ளி வரும், நீங்க பாத்துங்க. இல்ல சார், 25 லட்சம் பேரை நம்ம வெளியே கொண்டு நம்ம ஆறுதல் அடையணும். நீங்க நான் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க இந்தியா வறுமையில இருக்குன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அது வறுமை கோட்டினுடைய எல்லை என்ன? இன்னைக்கு 80 கோடி பேருக்கு நம்ம உணவு கொடுக்குறோம். என்ன, நீங்க அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. 100 நாள் வேலை திட்டம் சக்சஸ். அதே மாதிரி எல்லா மாநிலங்களும் அவங்கவுங்க ஸ்கீம்ஸ் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 3 கோடி பேருக்கு நம்ம இதை உருவாக்குறோம். இது மாதிரி நீங்க ஒரே ஒரு ஆஸ்பெக்டை வச்சுக்கிட்டு மொத்தமா நம்ம பார்க்க முடியாது. பட் என்னை பொறுத்தவரையில இந்தியாவில் வேலையின்மை இருக்குதான்னு சொன்னா அது எப்படிப்பட்ட, எதை நோக்கி, எதை வச்சு சொல்றாங்கன்றதுதான் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் இங்க மிக முக்கியமான விஷயமே படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை என்பதைத்தான் வேலையின்மைன்னு சொல்றாங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இன்னைக்கு கூட பாருங்க, ஐடிஐ பத்தி நிறைய பேசியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஐடிஐ இல்லை. நீங்க இன்னைக்கு பொன்மலையில ரயில்வே துறையில ஐடிஐ படிச்சிருந்தாதான் வேலை கொடுப்பாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல நீங்க ஐடிஐ துறையே ஒழிச்சிட்டீங்க, மாணவர்கள் சேர மாட்டாங்க. ஒழிச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இன்ஜினியரிங் காலேஜ் ஆகிட்டாங்க. யாருடைய தவறு? அரசாங்கம் தான் இதை பார்க்கணும். ஆனா இங்க என்ன நடத்துறாங்க? ஐயோ வட இந்தியர்கள் சேர்றாங்கன்னு பேசுறாங்க. இது தவறான விஷயம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸ், இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய எல்லா மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாரும் வெளியூர் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தயாரா இல்லை. இது ஒரு டிபேட்டா கூட தாராளமா வைக்கலாம் ஒரு ஃபியூச்சர்ல. உண்மையிலே நடக்கிற விஷயம். நீங்க போங்க, டிடியில இருந்து அத்தனை பேரும் எல்லாம் ஒடிசால சேர்ந்தவங்களும் ஜார்க்கண்ட் சேர்ந்தவங்களும் விழுப்புரத்தை தாண்டி வேற எங்கேயும் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் சார் ப்ராப்ளமே. நீங்க அதை வேலையின்மைன்னு எப்படி சார் சொல்லுவீங்க? இதுதான் ப்ராப்ளம். நான் சென்ற வாரம் நான் ஊட்டிக்கு போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்துல இயக்குனரா இருக்கேன். அங்க ஒரு பெரிய திட்டம் நடக்குது. 500 மெகாவாட் மின்சாரம், நீர் மின்சாரம், ஹைட்ரோ. நீங்க அங்க போனா கிட்டத்தட்ட அங்க 300 பேர் வேலை செய்யறாங்க சார். ஒரு ஆள் தமிழ் இல்லை சார். அப்போ நீங்க வேலையின்மைன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு பேரு எங்களுக்கு கொடுக்கறப்ப அங்க கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவோம். இது என்ன நியாயம்? வேலை செய்ய ஊட்டியில 300 பேர் வேலை பார்க்கிற இடத்துல கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ல 300 பேருக்கு 300 பேர் வட இந்தியர் சொன்னா ஏன் நீங்க வேலைக்கு ஆள் வரல? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வாங்கினா வரல. இல்ல, அது இப்ப கான்ட்ராக்ட் ஒர்க் தானே, லேபர் ஒர்க் தானே, வரமாட்டேன்றாங்க. தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் சார், அது உண்மைதான் சார். எங்களுக்கு ஒயிட் காலர் ஜாப் கொடுங்க சார்.
அது கரெக்ட் தான். ஆனா நீங்க நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பேன்றீங்க, அதான பிரச்சனையே. லாஸ்ட் கமெண்ட், உங்களுடைய இந்த பட்ஜெட்ல நீங்க வந்து நீங்க அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போக வேண்டியிருக்கனால நான் சுருக்கமா முடிக்க விரும்புறேன். உங்களுடைய அட்வான்டேஜஸ் இன் திஸ் பட்ஜெட் நீங்க எதை கருதுறீங்க? அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றது ஒரு தடையில்லாத வளர்ச்சியை, ஒரு 10 வருடங்கள் இந்தியா கட்டமைப்பை பெருக்கி அதன் மூலம் பொருளாதாரத்தை உயர்த்தி, அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதன் மூலமாக தொழில் முன்னேற்றத்தை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை பெருக்கி அடுத்த தலைமுறையை ஒரு மிக சிறந்த நாடாக இந்த நாடு செழிப்போடு விளங்க வேண்டும். இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக நான் கருதுகிறேன். அந்த விஷயத்தை கடந்த 10 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறது மோடி அவர்களுடைய அரசு. இது ஒரு நீட்சி, இன்னும் 5 வருடங்களுக்கு இது மேலும் தொடர வேண்டும். இதுதான் அட்வான்டேஜ் நான் நினைக்கிறேன். இதுல எந்த கவர்ச்சியோ இல்ல சென்ற முறையோட குறைவான இடங்களை பெற்று விட்டோம்ன்ற ஒரு அதிர்ச்சியோ பயமோ இல்லாம நான் என்ன முடிவு செய்திருக்கிறேனோ, என்னுடைய தொலைநோக்கு பார்வை அந்த வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்னு 2047 அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம வீக்ஷித் பாரத்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக இன்றைய நிதிநிலை அறிக்கை உணர்த்தி. ரொம்ப நன்றி திரு நாராயண திருப்பதி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை மிக விரிவாக பேச மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதற்காக. நண்பர்களே, மத்திய பட்ஜெட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது வந்து இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு பாரத பிரதமர் தன்னுடைய கமெண்ட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல இந்த நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 62 பக்கங்கள் கொண்ட அந்த பட்ஜெட் வந்து ரொம்ப விரிவா சொல்லியிருக்கிறாங்க. இதுல நிறைய விஷயங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்குது, மாற்றுக்கிறதுல. பட் அதனுடைய பலன்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கட்டாயமா நம்ம போக தான் பார்க்க வேண்டியிருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து, அக்ரிகல்ச்சர்ல இருந்து, ஃபார்மிங்ல இருந்து, லேடிஸ்ல இருந்து, கிராமப்புறங்கள்ல இருந்து, யூத்ல இருந்து எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்களும் இருந்தாலும், அதற்கான நிதி ஒதுக்கீடும் இருந்தாலும் அது எந்த மாதிரியான பலன் தருகிறது அப்படிங்கிற பொறுத்து பார்க்க வேண்டியது. நம்ம வேலை வாய்ப்பின்மை ஒரு பெரிய பிரச்சனையாகும், விலைவாசி வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாமே வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள். அதற்கான ஒரு தீர்வு பிராக்டிக்கலா, மெட்டீரியலா, நம்பர்ஸ்ல வருதா அப்படிங்கிறத பார்க்கிறோம். வருமான வரி விலக்குல வந்து ஒரு பெரிய அளவுல மேஜரான ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்காத இருக்கிற பார்க்கிறோம். பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி வருங்கிற ஜிஎஸ்டி மாதிரியான பெரிய வருமானங்கள்லாம் அதிகரிச்ச பிறகும் கூட அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பார்க்கும். வேற ஏதாவது பின்னாடி சந்தர்ப்பத்தில் காமன் மேன் எப்பயுமே அதான் இருப்பான், இன்கம் டாக்ஸ் ஏதாவது தள்ளுபடி இருக்குதாங்க அப்படின்னு தான் கேட்பான். ஸோ அது போன்ற எதிர்பார்ப்புகள் அப்படியே இருக்குன்னா, பட் இண்டஸ்ட்ரிக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் ஏஞ்சல் டாக்ஸ் வந்து அதுக்கு வந்து ரத்து பண்ணது மூலமா முதலீட்டாளர்களுக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்குலாம் ஒரு பெரிய ஊக்கத்தை கிடைக்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. போக நம்ம அதுல இருந்து ஒவ்வொரு விஷயங்களை பத்தின உள்ள ஆராய்ச்சி அதில் உள்ள சாதக பாதங்கள் என்னங்கிறது அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் பார்த்த நேருக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.